ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற உன்னத பரிசுத்த நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு என்ற இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை தொடுவார், உங்களோடு கூட பேசுவார், உங்களுக்கு ஓர் அற்புதம் செய்வார் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த நாள் செய்திக்கு ஆதாரமாக 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார். இந்த நாள் செய்தியின் தலைப்பு புது உடன்படிக்கையின் ஊழியம், மினிஸ்ட்ரி அண்டர் நியூ கவர்னன்ட். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களாக இருக்கும்படி கர்த்தரே எங்களை தகுதிப்படுத்தினார் என்று சொல்லி. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அப்போஸ்தலனாகிய பவுலை தகுதிப்படுத்தின கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் புது உடன்படிக்கையின் விசுவாசிகளாக ஊழியக்காரர்களாக தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அநேகர் புது உடன்படிக்கையின் விசுவாசிகளாக ஊழியக்காரர்களாக இருந்தாலும் பழைய உடன்படிக்கையின்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் கிறிஸ்துவினாலே உண்டான ஸ்லாக்கியங்கள் அநேகத்தை பெற்றுக்கொள்ளாமலே இருக்கிறார்கள். ஆண்டவர் நம்மை புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களாகவும் விசுவாசிகளாகவும் வைத்திருக்கிறார் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. உங்களில் ஒரு சிலர் என்னை பார்த்து கேட்குறீங்க, என்ன பிரதர், எனக்கு உடன்படிக்கையினாலே என்னன்னு தெரியாது, இதில் புது உடன்படிக்கை பழைய உடன்படிக்கைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்குறீங்க. உடன்படிக்கைனா ஒன்றும் இல்லை. உடன்படிக்கைனா ஒப்பந்தம், கான்ட்ராக்ட், இல்லைன்னா அக்ரிமெண்ட், அவ்வளோதான். பவுல் இங்கே புது உடன்படிக்கையின் ஊழியம் என்று எதை குறிப்பிடுகிறார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை குறித்து குறிப்பிடுகிறார். பழைய உடன்படிக்கை என்று சொல்லி அங்கே மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை குறிப்பிடுகிறார். இந்த 2 உடன்படிக்கையும் வெவ்வேறு காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டது. இது ரெண்டுமே 2 விதமான டிஸ்பென்சேஷனில் உண்டாக்கப்பட்ட உடன்படிக்கை ஆகும். இந்த உடன்படிக்கை ரெண்டுமே இரத்தத்தினால தான் செய்யப்பட்ட உடன்படிக்கை. புது உடன்படிக்கையாக இருக்கட்டும், பழைய உடன்படிக்கையாக இருக்கட்டும், ரெண்டுமே இரத்தத்தினால செய்யப்பட்ட உடன்படிக்கை. எடுத்து வாசிங்களேன். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். முதலாம் உடன்படிக்கையும் இரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. முதலாவது உடன்படிக்கை இரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. இன்னொரு வசனத்தை வாசித்துருங்க. யாத்திராகமம் 24:8 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களுடைய பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றான். இந்த பழைய உடன்படிக்கை மோசே என்ற மனிதன் பண்ணுகிறான். நீங்கள் இந்த யாத்திராகமம் 5-8 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, அவன் ஒரு காளையை பலியிட்டு அந்த காளையின் இரத்தத்தை எடுத்து பண்ணின உடன்படிக்கை தான் பழைய உடன்படிக்கை. புது உடன்படிக்கையும் இரத்தத்தினால தான் பண்ணப்பட்டது. ஆனால் இந்த புது உடன்படிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து மனிதனாகிய நமக்காக அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மனிதனுக்காக பண்ணின உடன்படிக்கை புது உடன்படிக்கை ஆகும். 2 உடன்படிக்கையும் இரத்தத்தினால தான் பண்ணப்பட்டது. ஆனால் இதுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. முதல் உடன்படிக்கை எப்படிப்பட்ட இரத்தத்தினால பண்ணப்பட்டது? காளையினுடைய இரத்தத்தினால பண்ணப்பட்டது. எடுத்து வாசிங்களேன் ஒரு வசனத்தை. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. காளை, வெள்ளாட்டுக்கடா இவளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்குது என்று சொல்லியிருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசித்துருங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தையே நமக்காய் கொடுத்து ஒரே தரம் அந்த இரத்தத்தை நமக்காய் சிந்தி நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. 2 உடன்படிக்கையும் இரத்தத்தினால தான் பண்ணப்பட்டது. ஆனால் இது ஒரு விசேஷித்த உடன்படிக்கை. இயேசு தன்னுடைய இரத்தத்தையே கொடுத்து நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா.
ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், சரி பழைய உடன்படிக்கையே இருந்திருக்கலாமே, எதுக்கு புதிய உடன்படிக்கை, எதுக்கு இந்த மாற்றம் தேவையா என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். எடுத்து வாசிங்க, எபிரேயர் 7வது அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிங்க. முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாய் இருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது. நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. போதும், கவனிங்க. முந்தின உடன்படிக்கை அல்லது இந்த பழைய உடன்படிக்கை இது நியாயப்பிரமாணத்தை குறிக்கிறது என்று சொன்னேன் அல்லவா. இந்த முந்திய உடன்படிக்கை அது பலவீனம் உள்ளது, அது பயனற்றது, அது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை, ஆனபடினாலே அது மாற்றப்பட்டது என்று சொல்லி நாம் வாசிக்க கேட்டோம். அது மாத்திரம் இல்லை, இந்த முந்தின உடன்படிக்கை பலவீனம் உள்ள ஆசாரியர்களை ஏற்படுத்திச்சான். எடுத்து வாசிங்க, எபிரேயர் 7:28. நியாயப்பிரமாணமானது பலவீனம் உள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோடே விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது. என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை இந்த புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறது. கவனிங்க, நியாயப்பிரமாணம் அந்த பழைய உடன்படிக்கை பலவீனம் உள்ள ஆசாரியர்களை ஏற்படுத்தினது. எடுத்து வாசிங்களேன், எந்த விதத்தில் அவர்கள் பலவீனம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் சொல்லி. எபிரேயர் 5வது அதிகாரம் 1-3 வசனம் வாசிங்க. அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். மனுஷர்களுக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். தானும் பலவீனம் உள்ளவனானபடியால் அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவனாய் இருக்கிறான். அதிநிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதா இருக்கிறது. அவன் ஜனங்களுடைய பாவத்துக்காக பலியிட வேண்டியது போலவே தானுடைய பாவத்துக்கு அவன் என்ன பண்ண வேண்டியிருக்குது, பலியிட வேண்டியதா இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன், இந்த முந்தின உடன்படிக்கை பலவீனம் உள்ள ஆசாரியர்களை ஏற்படுத்தினது. இதுதான் முந்தின உடன்படிக்கையினுடைய குறைபாடு. அதனால் தான் இந்த முந்தின உடன்படிக்கை மாற்றப்பட்டது. சரி, இந்த பிந்திய உடன்படிக்கை அல்லது புதிய உடன்படிக்கையினுடைய நன்மை என்னன்னு சொல்லி இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எடுத்து வாசிங்க, எபிரேயர் 8:6. இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தரா இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். This new covenant has better promises. It is a better covenant. It has better promises. விசேஷித்த வாக்குத்தத்தங்கள் அடங்கிய விசேஷித்த உடன்படிக்கை. இந்த பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் 80க்கு மேற்பட்ட வித்தியாசங்கள் இருக்கிறது. அல்லது இந்த பழைய உடன்படிக்கையை காட்டிலும் புதிய உடன்படிக்கை 80 வகையில் விசேஷித்த வினதமாக இருக்கிறது. அது எல்லாத்தையும் குறித்து நான் உங்ககிட்ட பேச முடியாது. ஆனால் 1-2 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இந்த பழைய உடன்படிக்கையை, நியாயப்பிரமாணத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவன் ஒரு மனுஷன் அல்ல. இந்த பழைய உடன்படிக்கையை, நியாயப்பிரமாணத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியினால ஒரு மனுஷனும் நீதிமான் ஆகிறதில்லை, நீதிமானா ஆக முடியாது. ஆனபடினால இயேசு கிறிஸ்து தம்மை பற்றும் விசுவாசத்தினால ஜனங்கள் நீதிமான்களாகும்படிக்கு அந்த பழைய உடன்படிக்கைக்கு முடிவு உண்டாக்கினார், நியாயப்பிரமாணத்துக்கு முடிவு உண்டாக்கினார். எடுத்து வாசித்துருங்களேன், ரோமர் 10வது அதிகாரம் 4ஆம் வசனம். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவா இருக்கிறார். இந்த நியாயப்பிரமாணத்துக்கு பழைய உடன்படிக்கை முடிவு கொண்டு வந்தவரே இயேசு கிறிஸ்து தான். அது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு இந்த புதிய உடன்படிக்கையினுடைய தன்மைகள் என்ன, பழைய உடன்படிக்கையின் தன்மைகள் என்ன என்று சொல்லி நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அது எல்லாவற்றையும் என்னால் பகிர்ந்து கொள்ள முடியாது. ஆனபடினால இன்றைக்கு நாம் வாசித்த அந்த வேத பகுதியிலிருந்து, அந்த 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 5-15 வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களிலிருந்து நாம் பழைய உடன்படிக்கையினுடைய தன்மை எப்படிப்பட்டது, புதிய உடன்படிக்கையின் தன்மை எப்படிப்பட்டது என்று சொல்லி நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவது பழைய உடன்படிக்கையின் தன்மை எப்படிப்பட்டது என்று சொல்லி 3 காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். எடுத்து வாசிங்க, 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 7வது வசனம். எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால். போதும் கவனிங்க, முதலாவது இந்த பழைய உடன்படிக்கையின் தன்மை அது மரணத்துக்கு ஏதுவான ஊழியம். இன்னொரு வசனத்தை வாசித்துருங்களேன், எபிரேயர் 10வது அதிகாரம் 28ஆம் வசனம். மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை மீறுறவன், அவன் மீறினான்னு சொல்லி 2-3 பேர் சாட்சி கொடுத்துட்டாங்கன்னா அவன் கொல்லப்பட வேண்டும்.
அவன் சாக வேண்டும். அதனால தான் இது மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் என்று சொன்னேன். ஒரு உதாரணம் வேணா சொல்றேன் பாருங்க, எடுத்து வாசிங்க. யோவான் 8வது அதிகாரம் 3-5 வசனம் வரைக்கும் வாசிங்களேன். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். உங்களுக்கு இந்த சம்பவம் தெரியும். விபச்சாரத்துல கையும் களவுமா பிடிப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து ஆண்டவராக இயேசுவிடத்துல பரிசேயரும் சதுசேயரும் வந்து நிறுத்தி இயேசுவினிடத்துல கேட்குறாங்க, இவள் கையும் களவுமா விபச்சாரத்துல பிடிக்கப்பட்டால் மோசேயினுடைய பிரமாணத்தின்படி இவள் கொல்ல வேண்டும், கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கல்லை தூக்கிட்டு வராங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, மோசேயினுடைய பிரமாணத்தின்படி ஒருத்தன் பாவம் செய்வானானால், குற்றம் செய்வானானால் அவன் சாகதான் வேண்டும். அவனுக்கு இரக்கம் கிடையாது. அவனுக்கு மனம் திருந்துவதற்கு சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்படாது. இதுதான் பழைய உடன்படிக்கை, இதுதான் நியாயப்பிரமாணம். ஆனால் நாம் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களாக இருக்கிறவர்கள் மற்றவர்களுக்கு மேல் இரக்கம் பாராட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லை, மற்றவர்கள் திருந்துவதற்கு நாம் சந்தர்ப்பம், அவகாசம் தர வேண்டும். எடுத்து வாசிங்க, கலாத்தியர் 6வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்களேன். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. கவனிங்க, புதிய உடன்படிக்கையினுடைய ஊழியக்காரராகிய பவுல் சகோதரரே என்று சொல்லி விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, ஒருத்தர் யாராவது குற்றம் செய்ய நீங்க பார்த்தீங்கன்னா அவங்கள போய் சந்தித்து அவர்களை சீர் பொருந்த மனம் பொருந்தும்படியாக அவர்களுக்கு சாந்தமாக உபதேசம் பண்ணுங்க நீங்க சொல்றாரு. அதே வேளை நீங்களும் கவனமா இருங்க. தமிழில் வந்து எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லியிருக்கிறது, ஆங்கிலத்தில் கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லியிருக்குது. அதாவது நீங்களும் கவனமா இருங்க, அவன் பாவத்தில் நீங்க விழுந்துடாதீங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுங்க, சீர் பருந்து வருவதற்காக அவனுக்கு போய் என்ன பண்ணுங்க, அட்வைஸ் பண்ணுங்க. இப்படியாக ஒருவரின் பாரத்தை இன்னொருத்தர் சுமந்து கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. சீர்கெட்டவர்களை சீரழிய செய்வது பழைய உடன்படிக்கை, சீர் பொருந்த பண்ணுவது புதிய உடன்படிக்கை. ஆனபடினாலே இந்த பழைய உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கை என்றால் அது மரணத்துக்கு ஏதுவான உடன்படிக்கை, மரணத்துக்கு ஏதுவான ஊழியமாக இருக்கிறது. அடுத்த வசனத்தை வாசிக்க பார்ப்போம். 2வது, இந்த பழைய உடன்படிக்கை எப்படிப்பட்டது? எடுத்து வாசிங்க. அதே 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 8வது வசனம். ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமையுள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமையுள்ளதா இருக்கும். 2வதாக, இந்த பழைய உடன்படிக்கையின் ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியமா? அது ஒளிந்து போகிற மகிமையுடைய ஊழியம், ஒளிந்து போகிற மகிமையுடைய ஊழியம். 13வது வசனத்தையும் வாசித்துருங்க. மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக்கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. கவனிங்க, மோசே அங்கே சீனாய் மலையிலிருந்து நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டு அந்த 10 கட்டளைகளை கற்பலைகளை எடுத்துக்கொண்டு வரும்போது அவனுடைய முகம் பிரகாசித்தது. அந்த மகிமையில் ஜனங்க பார்க்க முடியாம அவன் முக்காடு போட்டு கொண்டு இருந்தானா. இதை குறித்து இங்கே பவுல் எப்படி எழுதுறாரு பாருங்க. என்ன சொல்றாருன்னா, அவன் அந்த நியாயப்பிரமாண ஊழியம், நியாயப்பிரமாணத்தினுடைய அந்த உடன்படிக்கையின் ஊழியம் ஒளிந்து போகிற ஊழியமா இருக்கிறது, அது முடிந்து போகிற ஊழியமா இருக்கிறதுனால அதனுடைய முடிவை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்காதபடிக்கு அவன் முக்காடு போட்டுக்கொண்டான் என்று சொல்லுகிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? நியாயப்பிரமாணத்தினுடைய ஊழியம் அல்லது பழைய உடன்படிக்கையின் ஊழியம் அது முடிந்து போகக்கூடிய ஊழியம், அது ஒளிந்து போகக்கூடிய ஊழியம். அது எப்படி ஒளிந்து போகிறது தெரியுமா? எடுத்து வாசிங்க, எபேசியர் 2வது அதிகாரம் 15வது வசனம். சட்டத்திட்டங்களாக நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து. போதும், இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சட்டத்திட்டங்களாகிய அந்த நியாயப்பிரமாணத்தை தன்னுடைய மாம்சத்தினால ஒழித்தாராம். எப்படி இந்த பழைய உடன்படிக்கை ஒளிந்து போகிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாம்சத்தினாலே சட்டத்திட்டங்களாகிய இந்த நியாயப்பிரமாணத்தை ஒழிக்கிறார். எடுத்து வாசிங்க, கொலோசியர் 2வது அதிகாரம் 14-15 வசனம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து. இது எதை குறிக்கிறதுனா நியாயப்பிரமாணத்தை தான் குறிக்கிறது. எதிரடையா கட்டளைகளால் நமக்கு விரோதமா இருந்தது நியாயப்பிரமாணம். அதை குறித்து தான் பவுல் அங்க எழுதுகிறார். அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தின் மேல மாத்திரம் சிலுவையில வெற்றி சிறக்கவில்லை, நியாயப்பிரமாணத்தின் மேலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில வெற்றி சிறந்தார். இன்னொரு வசனத்தை வாசிங்க, கலாத்தியர் 3வது அதிகாரம் 24-25 வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு
நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்தியத்திற்கு கீழானவர்கள் அல்ல. கவனிங்க, இங்கே நியாயப்பிரமாணத்தை குறித்து சொல்லும்போது அது உபாத்தி என்று சொல்லப்படுறது. உபாத்தினா டீச்சரா. அது என்ன டீச் பண்ணுதுன்னா, அது நம்ம கிறிஸ்துவிடத்தை வழி நடத்துகிற உபாத்தியாக இருக்கிறது. என்ன அது டீச் பண்ணுதுன்னா, அது நான் பாவி என்று சொல்லி எனக்கு டீச் பண்ணுது. அது மாத்திரம் இல்லை, என் பாவத்தை என்னால் விட முடியாது, எனக்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதை அது டீச் பண்ணுகிறது. அது அந்த டீச்சிங்கை நான் எடுத்துக்கொண்டு இந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைத்து விடுவேனானால், அதோடு கூட அந்த உபாத்தியினுடைய வேலை, அந்த நியாயப்பிரமாணத்தின் வேலை முடிவடைந்து விட்டது, ஒளிந்து விட்டது. நான் இந்த இயேசு கிறிஸ்துவனிடத்தில், இந்த இரட்சகர் இடத்துல வந்த பிறகு நியாயப்பிரமாணத்துக்கு என்கிட்ட ஒரு வேலையும் கிடையாது. அதனால்தான் இது ஒளிந்து போகிற ஊழியம் என்று சொன்னேன். சரி, மூன்றாவதாக இந்த பழைய உடன்படிக்கையின் ஊழியம் எப்படிப்பட்ட தன்மையுடையது? எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 9வது வசனம். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமையுள்ளதா இருந்தால் நீதியை கொடுக்கும். 3வது, பழைய உடன்படிக்கையின் ஊழியம் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம். எப்படி அது ஆக்கினை தீர்ப்பு கொடுக்குது பாருங்களேன். எடுத்து வாசிங்க. உபாகமம் 27ஆம் அதிகாரம் 14லேருந்து 26 வசனம் வரைக்கும் அதில் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் நம்மளை இப்போ தியானிக்க முடியாது, நேரம் இல்லை. ஆனபடினாலே ஒரு 3 வசனங்களை மாத்திரம் நம்ம வாசிக்க போகிறோம். அப்பொழுது லேவியர் உரத்த சத்தமிட்டு இஸ்ரவேல் மனிதர் எல்லாரையும் பார்த்து, இங்கே லேவியர் சத்தம் போட்டு, இந்த ஆசாரியர்கள் சத்தம் போட்டு எல்லா இஸ்ரவேல் மனிதர்களையும் பார்த்து, கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிப்பிடத்திலே வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிப்பிடத்தில் வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் சொல்லி லேவியர்கள் எல்லாம் உரத்த சத்தமா சொல்லணும். அப்போ அங்க ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து அதுக்கு ஆமேன் அப்படி சொல்லணும். அடுத்த வசனத்தை வாசிங்க. தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். 26வது வசனத்தை வாசிங்க. இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கைக்கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். எல்லாம் ஆமேன் சொல்லுவாங்க. தாய் தகப்பனை நிந்திக்கிறவன் சபிக்கப்பட்டவன் சொன்னா ஜனங்க எல்லாம் சேர்ந்து ஆமா ஆமா சபிக்கப்பட்டவன் தான் ஆமேன்னு சொல்லணுமா. ஒவ்வொன்றுத்துக்கும் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியமாகவே இது இருந்தது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். இந்த இயேசு கிறிஸ்து இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய எல்லா சாபத்துக்கும் ஆமேன், சபிக்கப்பட்டவர்களாக ஆமேன் என்று சொல்ல இந்த எல்லா சாபத்துக்கும் நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அதனால்தான் பவுல், இந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களாக இருந்த பவுல், இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கித்த பவுல் 2 கொரிந்தியர்லேருந்து பின்னாடி அவர் எழுதின நிருபங்கள் எல்லாவற்றையும் வாசித்து பார்த்தீங்கன்னா முடிவில் ஆமேன் என்று சொல்லுவார். என்ன ஆமேன்னு சொல்வார்னு கேட்டிங்கன்னா, கிருபை உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன் என்று சொல்லுவார். கிருபை உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன் என்று சொல்வது புதிய உடன்படிக்கை. நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருப்பார்களாக ஆமேன் என்று சொல்வது பழைய உடன்படிக்கை. தேவ பிள்ளையே, நீ புதிய உடன்படிக்கையின் கீழ் ஊழியம் செய்வாயானால் கிருபை பொருந்திய வார்த்தைகளை நீ பேச அறிந்திருக்க வேண்டும். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாய்த்து இருக்கிற வார்த்தைகள் உன் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. மூன்றாவதாக, இந்த பழைய உடன்படிக்கையின் ஊழியம் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஊழியம். சரி, புதிய உடன்படிக்கையின் ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம் வந்து வாசிப்போமா? 3 காரியங்களை பார்ப்போமே. எடுத்து வாசிங்க. அதே 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமையுள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமையுள்ளதா இருக்கும். கவனிங்க, இந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியம் அது ஆவிக்குரிய ஊழியமா இருக்கிறது. எடுத்து வாசிங்க. 6வது வசனத்தையும் வாசிங்களேன். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. அந்த புதிய உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. புது உடன்படிக்கையின் ஊழியம் ஆவிக்குரிய ஊழியம். அது கொல்லுகிற ஊழியம் அல்ல, அது உயிர் பிக்கிற ஊழியம். அது எழுத்துக்குரிய ஊழியம் அல்ல, ஆவிக்குரிய ஊழியம். அது கொல்லுகிற ஊழியம் அல்ல, உயிர் பிக்கிற ஊழியமாக இருக்கிறது. எடுத்து வாசிங்க ஒரு வசனத்தை. ரோமர் 7வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அது நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். கவனிங்க, புது உடன்படிக்கையின் ஊழியம் புதுமையான ஆவியின்படி செய்யப்படும் ஊழியம்.
இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இப்படியா சொல்லப்பட்டிருக்குது, பை த ப்ராம்ப்டிங்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆவியின் உந்துதலினாலே, பரிசுத்த ஆவியானுடைய உந்துதலினாலே செய்யப்படுகிற ஊழியம் தான் புது உடன்படிக்கையின் ஊழியம். அது கொல்லுகிற ஊழியம் அல்ல, அது உயிர்ப்பிக்கிற ஊழியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, புது உடன்படிக்கையின் ஊழியம் ஒழித்து கட்டுகிற ஊழியம் அல்ல, மனுஷரை ஒழித்து கட்டுற ஊழியம் அல்ல, அது மனிதரை ஆண்டவரோடு கூட இறைவனோடு கூட ஒப்புரவாக்குகிற ஊழியமா இருக்கிறது என்று சொல்லி 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18 20 வசனம் வரைங்களும் நீங்க அப்புறம் வாசித்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரம் இல்ல, கொலோசியர் 1ஆவது அதிகாரம் 20-21 வசனங்களை வாசித்தாலும் உங்களுக்கு அது புலன்படும். அடுத்து வாசிங்க 2 கொரிந்தியர் 3:9. ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமையுள்ளதாயிருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமையுள்ளதாயிருக்குமே. இரண்டாவது, இது எப்படிப்பட்ட ஊழியம்? புது உடன்படிக்கையின் ஊழியம் இது நீதியை கொடுக்கும் ஊழியம். என்ன நீதியை கொடுக்கிற ஊழியம் இது? எடுத்து வாசிங்களேன். 2 கொரிந்தியர் 5:21 வாசிங்க பார்க்கலாம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். கவனிங்க, நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தேவனுடைய நீதியாகும்படிக்கு பிதாவாகிய தேவன் பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இயேசு கிறிஸ்து சிலுவையில, பாவமே செய்யாத இயேசு கிறிஸ்து சிலுவையிலே என்னுடைய பாவத்தை தன் மேல் ஏற்றுக்கொண்டார். நீதியே செய்யாத எனக்கு அவர் தன்னுடைய நீதியை கொடுத்து விட்டார். அதனால் தான் இதை சொன்னேன், இது நீதியை கொடுக்கிற ஊழியம். எடுத்து வாசிங்க ரோமர் 3ஆவது அதிகாரம் 21-22 வாசிங்க. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாம தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதி. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. தேவநீதி, நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படிப்பட்ட நீதினா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யாருக்குள்ளும் அந்த நீதி பலிக்கும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்குள்ள அந்த நீதி பலிக்கும். என்ன சொல்லுகிறது? இலவசமாக கிருபையினாலே அவருடைய மீட்பை கொண்டு நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அதுதான் இந்த நீதி. அல்லேலூயா. இந்த நீதி நமக்கு இலவசமாய் கொடுக்கப்படுகிற நீதி. இன்னொரு வசனத்தை வாசிங்க, ரோமர் 10ஆவது அதிகாரம் 3ஆம் வசனம். எப்படி என்றால், அவர்கள் தேவநீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவநீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். 4ஆவது வசனமா வாசித்துருங்க. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். விசுவாசிக்கிற எவனுக்குள்ளும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவருக்குள்ளும் இயேசு கிறிஸ்து தேவநீதியாக இருக்கிறார். அவர் நம்முடைய பாவத்தை தன் மேல ஏற்றுக்கொண்டு தன்னுடைய நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கும் போது நாம் இந்த நீதியை பெற்று அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. இது நீதியை கொடுக்கிற ஊழியம். 3வது, இந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம்? எடுத்து வாசிங்க 2 கொரிந்தியர் 3:11. அன்றியும் ஒளிந்து போவதே மகிமையுள்ளதா இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமையுள்ளதா இருக்குமே. இது நிலைத்திருக்கிற ஊழியம். 3வதாக இந்த ஊழியம், புது உடன்படிக்கையின் ஊழியம் நிலைத்திருக்கிற ஊழியம். எடுத்து வாசிங்களேன் எபிரேயர் 10:9. தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். 2வது நிலைநிறுத்துவதற்கு 1வதை நீக்கி போடுகிறார். இங்கே இயேசு கிறிஸ்து செய்ததை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அவர் 2வதை, அதாவது புதிய உடன்படிக்கையை நிலைநிறுத்தும்படிக்கு பழைய உடன்படிக்கையை, 1வது உடன்படிக்கையை அவர் நீக்கி போட்டார். அல்லேலூயா. இதுல இருந்து என்ன தெரிகிறது? இந்த புதிய உடன்படிக்கை எப்பொழுதும் நிலைத்திருக்கிற உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை நீக்கி போடப்பட்ட உடன்படிக்கை. இந்த புதிய உடன்படிக்கை நீங்கி போவதே இல்லை, அது நிலைத்திருக்கிற உடன்படிக்கையா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இது நிலைத்திருக்கிற உடன்படிக்கை. எடுத்து வாசிங்க எபிரேயர் 7ஆவது அதிகாரம் 23-24. அன்றியும் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்களானபடியால் ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். பழைய உடன்படிக்கையினுடைய ஆசாரியர்கள், அவர்கள் மரணத்து நிமித்தம் அவர்கள் நிலைத்திருக்க முடியாது, அவர்கள் மரித்து போகிறார்கள். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே, ஆனால் இயேசு கிறிஸ்துவோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடினால மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராயிருக்கிறார். மாறி போகாத ஆசாரியத்துவம் உடையவராயிருக்கிறார். கவனிங்க, இந்த புது உடன்படிக்கையின் ஊழியம் நிலைத்திருக்கிற ஊழியம். ஏன்னா பழைய உடன்படிக்கையை ஆண்டவர் இதை நிலைத்திருக்க பண்ணும்படி பழைய உடன்படிக்கையை நீக்கி போட்டபடினால இது நிலைத்திருக்கிற ஊழியம். 2வதாக, இந்த இயேசு கிறிஸ்து மாறி போகாத ஆசாரியத்துவம் உடையவராக, மரணம் இல்லாதவராக, ஜீவனுள்ள தேவனாக என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடினால இந்த புது உடன்படிக்கையின் ஊழியம், இந்த கிருபையின் சுவிசேஷத்தின் ஊழியம் நிலைத்திருக்கிற ஊழியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களாக கர்த்தர் உங்களையும் என்னையும் தகுதி உள்ளவர்களாக்கி இருக்கிறார். இந்த புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகளாக உன்னையும் என்னையும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க. கடைசியா முடிவாக இந்த புதிய உடன்படிக்கை என்ன என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். எபிரேயர் 8ஆவது அதிகாரம் 10-13 வசனம்.
அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். புதிய உடன்படிக்கை ஆண்டவர் சொல்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தினால பண்ணின உடன்படிக்கையில சொல்லுகிறார், என்னுடைய பிரமாணங்களை அவருடைய உள்ளத்துல வைத்து அவருடைய மனசுல நான் எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், நான் அவருடைய தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், அவர்கள் என்னுடைய ஜனமாயிருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. கவனிங்க, இந்த பழைய உடன்படிக்கை இருக்குது பாருங்க. அந்த பழைய உடன்படிக்கை ஆண்டவருடைய அன்பும் உண்மையும் மனிதன் அவரிடத்துல எப்படி செயல்படுகிறான் என்பதை பொறுத்தது சார்ந்தது. மனுஷன் அவரிடத்துல உண்மையா இருக்கும்போது ஆண்டவரிடத்திலிருந்து நன்மை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறான். ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறான். ஆனால் புதிய உடன்படிக்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையினுடைய பொறுப்பை அவர் எடுத்துக்கொள்ளுகிறார். அவர் நமக்காக ரத்தம் சிந்தி நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணி நம்முடைய வாழ்க்கையினுடைய பொறுப்பை அவர் எடுத்துக்கொள்ளுகிறார். நாம் உண்மை இல்லாத நேரத்திலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கும்படி அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நாம் உண்மை இல்லாத நேரத்தில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், அவர் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார் என்று சொல்லியிருக்கிறார். அதுபோல நம்மை அவருக்கு ஏற்றவர்களாய் மாற்றும்படி, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக நம்மை அவர் மறுரூபமாக்கும்படி நம்முடைய வாழ்க்கையின் முழு பொறுப்பை இயேசு கிறிஸ்து எடுத்திருக்கிறார். அதற்காக நமக்குள்ளாய் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இதுதான் புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கையில் நீ நல்லதை செஞ்சனா உனக்கு நல்லது நடக்கும். ஆனால் புதிய உடன்படிக்கையில் இயேசு கிறிஸ்து நல்லவராக இருக்கிறபடினாலே உனக்கு நன்மை நடக்கிறது. நீ நல்லவனாக இருக்கிறதுனால உனக்கு நன்மை ஆசீர்வாதம் வரல, இயேசு கிறிஸ்து நல்லவராக இருக்கிறபடினாலே உனக்கு நன்மை ஆசீர்வாதங்கள் வருகிறது. இதுதான் புதிய உடன்படிக்கை. அல்லேலூயா. இன்றைக்கு புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களாக, விசுவாசிகளாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார், நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? ஒருவேளை செய்தி புரியாவிட்டாலும் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை புரிந்து வைத்திருக்கிறபடினாலே உனக்கு நன்மைகளை கட்டளையிட போகிறார், உனக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிட போகிறார், உனக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். இன்றைக்கு தெய்வத்தினுடைய திருப்பிரசனம் அதிகமாக உன்னை நிரப்ப போகிறது. அந்த மனதுருக்கத்தினுடைய பிரசனத்தை இந்த வேளையில நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய மனதுருக்கம் இந்த டிவி வாயிலாக உன்னை சந்திக்கிறதை நான் பார்க்கிறேன். மனதுருக்கத்தின் பிரசனம் உன்மேல் இறங்கி வருகிறது. எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய மனதுருக்கத்தின் பிரசனம் இறங்குதோ அப்பொழுது எல்லாம் ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறதை நான் கண்டிருக்கிறேன். என்னுடைய ஊழியங்களில் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய அந்த மனதுருக்கத்தின் பிரசனம் இறங்குகிறதோ அப்பொழுதெல்லாம் அற்புதங்கள் நடந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். அதே போல இந்த வேளையில தெய்வத்தினுடைய இந்த மனதுருக்கத்தின் பிரசனம் உன்னை உன் அறை வீட்டுக்குள்ளாக இறங்கி வருகிறது, உன்னை நிரப்புகிறது. இப்பொழுது கர்த்தர் உன் கண்ணீரை துடைக்க போகிறார். கர்த்தர் உன் கண்ணீரை துடைக்க போகிறார். இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், உன் கண்ணீர் துடைக்கப்படும். ஒருவேளை இருதயம் ஒருங்குண்டு இப்பவே உன் முகத்துல கண்ணீர் வந்து கொண்டிருக்கலாம், வடிந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இதுதான் அந்த காரியத்தை குறித்து கடைசியா நீ வடிக்கிற கண்ணீர். இனிமே உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அந்த காரியத்துல உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க்யூ லார்ட். இன்றைக்கு கர்த்தருடைய மனதுருக்கத்தின் பிரசனம் உன்னை நிரப்புகிறதை பார்க்கிறேன். இப்பொழுதே அந்த மனதுருக்கத்திலிருந்து பிரசனத்திலிருந்து அற்புதங்கள் பெற்றுக்கொள்ளுகிற நேரமாக இது இருக்கிறது. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசனம் பர்வதங்களையும் மெழுகு போல உருக பண்ணும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இப்பொழுது தேவ பிரசன்னம் ஹல்லேலூயா பர்வதங்கள் போன்ற இருக்கிற உன்னுடைய பிரச்சனையை மெழுகு போல உருக செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மலை போல இருக்கு பிரதர் அந்த பிரச்சனை, என் பிரச்சனை மலை போல இருக்குதுன்னு சொல்றியா? இப்பொழுது தேவ பிரசன்னம் அதை மெழுகு போல உருக செய்ய போகிறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இன்றைக்கு கர்த்தர் ஒரு வல்லமையான பிரசனத்தோடு கூட சந்தித்துக் கொண்டிருக்கிறார். உனக்கு இன்றைக்கு அற்புதங்கள் நடப்பது உறுதி, உன் கண்ணீர் துடைக்கப்படுவது உறுதி, உன்னுடைய கவலைகள் நீங்கி நீ சந்தோஷமா இருப்பது உறுதி, நீ எதிர்பார்த்த காரியத்தில் எதிர்பார்த்த நன்மை வருவது உறுதி, திறந்த வாசல் உனக்கு வருவது உறுதி. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுதே
கர்த்தர் வல்லமை அனுப்பி உன்னை சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்பொழுது இந்த தேவ பிரசன்னத்திலிருந்து விசுவாசத்தோடு கூட ரெண்டு கரத்தையும் உயர்த்தி பரலோகத்துக்கு நேராய் உயர்த்தி அற்புதங்களை பெற்றுக்கொள். இப்பொழுது உன்னுடைய கரத்தோடு கூட கர்த்தருடைய கரம் இணைக்கப்பட போகிறது. கர்த்தர் இப்பொழுது தொடுகிறார். இப்பொழுது அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்குது. Receive your miracle right now in the name of Jesus. Thank you for watching this program. Hope you have been blessed by this program. Please continue to watch this program every Saturday at 5:30 p.m. Bye.